2023ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவினுடைய காலப்பகுதியில் நுண்கடன், அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் நுண்கடன் தொடர்பாக நுண்கடன் நிறுவனங்களுக்கு சாதகமாக கொண்டுவரப்பட்ட அதே சட்டம் மூலம் மீண்டும் இப்பொழுது அமல்படுத்தப்பட இருக்கின்றது. இதன் காரணமாக 200க்கும் மேற்பட்ட பெண்கள் இறந்திருக்கின்றார்கள். கடந்த வருடம் கூட ஒரு தாய் தற்கொலை செய்திருந்திருக்கின்றார். வெறும் 20,000 ரூபா கட்ட முடியாத நிலையிலே பெண்களை மையப்படுத்தி வருமானமற்றவர்களை நேரடியாக சென்று அணுகி அவர்கள் கடனை மீளச் செலுத்தும் தகமையற்றவர்கள் என்று தெரிந்தும் அவர்களது நிதி நிலைமை காரணமாக அவர்கள் கடனை வாங்குவார்கள் என்று அறிந்து கொண்டு மிகவும் நுணுக்கமான முறையிலே அதிக வட்டியினூடாக இந்த கடன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடனை செலுத்துவதற்காக மீண்டும் அவர்கள் கடினமான வேலைகள், கடனுக்கு மேல் கடன் என்று அவர்களது வாழ்க்கையை பாரிய பிரச்சனைக்குள் போடுவதற்காக இந்த கடன்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடன்களினூடாக நன்மை பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால், இன்று இங்கு முதலாளிகளுக்கு நன்றாக பணத்தை சேர்க்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் நன்மை அடைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த அப்பாவி மக்களிடம் அவர்களது ஏழ்மையை மையப்படுத்தி அவர்களது ஏழ்மையை மூலதனமாக கொண்டு அவர்களுக்கு விதமான கடன்களை அதிகளவு வட்டியிலே வழங்கி அதனை மிக மோசமான முறையிலே அவர்களை அச்சுறுத்தும் வகையிலே செயற்பட்டு அந்த கடனை வசூலித்து இந்த லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக ஈட்டப்பட்ட லாபம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், அப்பாவி மக்களுடைய இரத்தம் தான் அந்த லாபமாக அவர்களுக்கு சென்று சேர்ந்திருக்கின்றது.